வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம். இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் எனப்படுவது எழுத்து முறை தோன்றுவதற்கு முந்தைய காலகட்டம் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் என அழைக்கப்படுகிறது. இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தை கற்காலம் எனவும் அழைக்கிறாங்க. இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தை நம்ம புரிந்து கொள்ள இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை, நேபாளம், வங்கதேசம் ஆகிய பகுதிகளை உள்ளடக்கிய தென்கிழக்கு ஆசியா முழுவதையும் ஒரே பகுதியாக மனதில் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தை நம்ம எளிமையாக புரிந்து கொள்ள இயலும். அடுத்தது, மனித இனத்தின் மூதாதையர் முதலில் ஆப்பிரிக்காவில் தோன்றி பின்னர் உலகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் இடம்பெயர்ந்தனர். இவ்வாறு ஆப்பிரிக்காவை விட்டு முதலாக வெளியேறிய மனித இனம் ஹோமோ எரக்டஸ். இந்த மனித இனம் அப்படிங்கிற டாபிக்கை பார்த்தோம்னா நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மனித இனத்தினுடைய வகைகள் பார்த்தோம்னா 6. இந்த 6 வகைகளில் தான் ஒரு வகை தான் பார்த்தோம்னா ஹோமோ எரக்டஸ். ஹோமோ எரக்டஸ். அடுத்தது, இந்தியாவில் பார்த்தோன்னா கிமு 10 லட்சம் முதல் 20 லட்சம் வரை ஆண்டுகளுக்கு முன்பே வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை அண்மையில் நடைபெற்ற ஆய்வுகளின்படி நாம் தெரிந்து கொள்ளலாம். அடுத்தது, வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திற்கு எவ்வாறு பெயர் சூட்டப்படுகிறது அப்படிங்கிறது. வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் 2 வகையாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று கற்காலம், மற்றொன்று உலக காலம். இந்த கற்காலத்தை மேலும் 3 வகையாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று பழங்கற்காலம், மற்றொன்று இடைக்கற்காலம், இன்னொன்று புதிய கற்காலம். இந்த உலக காலத்தை மேலும் 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வெண்கல காலம், மற்றொன்று இரும்பு காலம். அம்மக்கள் பயன்படுத்திய பொருட்கள், வாழ்ந்த நிலப்பகுதி, நாகரிகம் நிலவியதாக கண்டறியப்பட்ட முதல் இடம், இதன் அடிப்படையில் அப்பண்பாடுகளுக்கு பெயர் சூட்டப்படுகிறது. அடுத்தது, வரலாற்றின் காலம். வரலாற்றின் காலம் பார்த்தோம்னா ஆதி மனிதன் பயன்படுத்திய கற்களை கொண்டு கற்காலத்தை 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று பழங்கற்காலம், மற்றொன்று இடைக்கற்காலம், மற்றொன்று புதிய கற்காலம். இந்த பழங்கற்காலத்தை கீழ்பழங்கற்காலம், இடைப்பழங்கற்காலம், மேல் பழங்கற்காலம் என 3ஆக பிரிக்கப்படுகிறது. இந்த பழங்கற்காலத்திற்கு பிந்தைய காலம் இடைக்கற்காலம். இந்த இடைக்கற்காலத்திற்கு பிந்தைய அடுத்த கட்ட காலம் புதிய கற்காலம். இந்த புதிய கற்காலத்தில் தான் மனிதன் பார்த்தோன்னா விலங்குகளையும் தாவரங்களையும் வளர்க்க கற்றுக்கொண்டான். இது இந்த விலங்குகளையும் தாவரங்களையும் பழக்கப்படுத்தியதன் காரணமாக உணவு உற்பத்திக்கு வழிவகுத்தது. இத்தகைய பண்பாடுகள் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகின்றன அப்படிங்கிற பார்த்தோம்னா பாறைப்படைவியல் ஆய்வுகள், காலவரிசை, கற்கருவிகள் அடிப்படையில் இத்தகைய பண்பாடுகள் வகைப்படுத்தப்படுகின்றன. அடுத்தது, காட்டு உயிரினங்களும் பழக்கப்படுத்த உட்பட்ட உயிரினங்களும். இந்த பேரால என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒன்றுமில்லை, காட்டு உயிரினங்கள் பார்த்தோன்னா மூர்க்கத்தனமாகவும் அளவில் பெரிய உயிரினங்களாகவும் இருக்கும். அதே பழக்கப்படுத்தப்பட்ட விலங்குகள் மூர்க்கத்தனம் குறைவாகவும் அளவில் சிறிய விலங்குகளாகவும் இருக்கும். அதே தாவரங்களின் பார்த்தோம்னா காட்டு விலங்குகளோட விதைகள் பெரிதாகவும் பழக்கப்படுத்தப்பட்ட தாவரங்களின் விதைகள் சிறிதாக இருக்கும். இதை தான் இந்த பேராவில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்க்க வேண்டியது பழங்கற்காலம். இந்த பழங்கற்காலம் நம்ம எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தா 3 வகையாக. அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தோன்னா கீழ்பழங்கத்தை பற்றி நம்ம தெளிவாக படிக்கலாம். இந்த காலகட்டத்தில் தான் மனித மூதாதையர்களான ஹோமோ எரக்டஸ் என்ற மனித இனம் இந்தியாவில் வாழ்ந்ததாக நம்பப்படுகிறது. பழங்கற்காலத்தைச் சேர்ந்த கருவிகள் முதலாக சென்னைக்கு அருகே உள்ள பல்லாவரத்தில்
ராபர்ட் புருஸ் பூட் என்பவரால் 1863 கண்டெடுக்கப்பட்டன. இவ்வாறு கண்டெடுக்கப்பட்ட கருவிகள் தென்னிந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலும் இருக்கின்றன என்பது பின்னர் நடந்த ஆய்வுகளின் அடிப்படையில் கண்டறியப்பட்டது. அடுத்தது, இத்தகைய கற்கருவிகள் செதுக்கு கோடாரி, சிறுகோடாரி, துண்டாக்கும் கோடாரி, பிளக்கும் கருவி போன்ற பல்வேறு கற்கருவிகளாக இருந்துள்ளன. இந்த கருவிகளை கொண்டு வேட்டையாடுவதற்கும், கிழங்குகளை அகழ்ந்தெடுப்பதற்கும், உணவை பதப்படுத்துவதற்கும் அக்கால மனிதன் பயன்படுத்தியுள்ளான் என்பதை நம்ம அறியலாம். இந்த பழங்கற்கால கருவிகளின் ஆக்கத்தின் அடிப்படையிலும் அதன் உழைப்பின் ஆகியவற்றின் அடிப்படையில் தொடக்க கால அச்சூழியன், இடைக்கால அச்சூழியன், பிற்கால அச்சூழியன் என 3 வகைகளாக இக்கால பண்பாடு பிரிக்கப்பட்டுள்ளது. இது ஒன்றும் இல்லை, இந்த அச்சூழியன் என்பது அது ஒரு பிளேஸோட நேம். இந்த பிளேஸனோட அடிப்படையில் தான் இந்த பண்பாடுகளை 3ஆக பிரிச்சுருக்காங்க. அதாவது தொடக்க கால பழங்கற்காலம், இடைக்கால பழங்கற்காலம், பிற்கால பழங்கற்காலத்தை தான் இப்போ தொடக்க கால அச்சூழன், இடைக்கால அச்சூழியன், பிற்கால அச்சூழியன் என 3ஆக பிரிக்கப்பட்டுள்ளது. அடுத்தது, அச்சூழியன் மரபும் சோகானியன் மரபும் அப்படிங்கிறத பற்றி இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க குறிப்பில். அதாவது இந்தியாவில் பழங்கற்கால மனிதர்கள் பயன்படுத்திய கற்கருவிகளின் அடிப்படையில் பார்த்தோன்னா 2 மரபுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த பழங்கற்கால மனிதர்கள் பயன்படுத்திய கற்கருவிகளின் அடிப்படை 2 வகைகளாக பிரிக்கப்பட்ட மரபு எதுன்னு பார்த்தோன்னா அச்சூழியன் மரபும் ஒன்று, 2வது சோகானியன் மரபு. இந்த அச்சூழியன் மரபு என்பது கைக்கோடரைகளை கொண்ட மரபு. இந்த சோகானியன் மரபு என்பது கூழாங்கற்களை செதுக்கி உருவாக்கப்படும் கருவிகளை கொண்ட மரபு. அச்சூழியன் மரபு பெருமளவில் பார்த்தோன்னா கோடாரிகளையும் வெட்டுக்கத்திகளையும் கொண்டது. இந்த சோகானியன் மரபு துண்டாக்கும் கருவிகளையும் அதை சார்ந்த வேலைகளுக்கான கருவிகளையும் மட்டுமே பயன்படுத்தப்பட்டது. இந்த சோகானியன் அப்படிங்கிற மரபு பார்த்தோம்னா பாகிஸ்தானில் உள்ள சோகன் ஆற்று நீர் வடிநீர் பகுதியில் நிலவிய மரபு என அழைக்கப்படுகிறது. அடுத்தது, இந்த கீழ்பழங்கற்காலம் பரவிய இடம் கங்கை சமவெளி பகுதி, தமிழ்நாட்டின் தென்பகுதி, மேற்கு தொடர்ச்சி மலை குன்றுகள், இந்த பகுதிகளெல்லாம் இந்த கீழ்பழங்கற்காலம் கருவிகள் பரவியுள்ளது. சென்னையில் பார்த்தோம்னா அதிரம்பாக்கம், பல்லாவரம், குடியம் இதெல்லாம் பார்த்தோம்னா கீழ்பழங்கற்கால கருவிகள் கண்டறியப்பட்டுள்ளன. கர்நாடகாவில் ஹன்சி, சமவெளியில் உள்ள இஷாம்பூர், மத்திய பிரதேசத்தில் உள்ள பிம்பேட்கா ஆகிய இடங்களில் பார்த்தோம்னா அச்சூழிய கருவிகள் கண்டெடுக்கப்பட்ட உள்ளன. கீழ்பழங்கற்காலத்தோட காலவரிசை பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் முதல் இப்போது 60,000 ஆண்டுகளுக்கும் முன்பு வரை இந்த கீழ்பழங்கற்கால பண்பாடு நிலவியதாக அறியப்படுகிறது. அடுத்தது, ஹோமினின் மற்றும் விலங்குகளின் புதைப்படங்கள். இந்த ஹோமினின் அப்படிங்கிறது பார்த்தோன்னா மனித மூளையோட நெருக்கமான தோற்றத்தை கொண்ட ஒரு மனிதன். அதனால தான் இவர் பேர் ஹோமினின் என அழைக்கப்படுகிறது இந்த மனித இனத்தை. அடுத்தது, இவர்கள் வாழ்ந்ததற்கான அடையாளங்கள் அதிகமாக ஆப்பிரிக்காவில் காணப்படுகின்றன. இந்தியாவில் அரிதாகவே காணப்படுகிறது. அதிரம்பாக்கத்தில் ஹோமினின் வாழ்ந்ததற்கான அடையாளமாக கொள்ளத்தக்க புதைப்படத்தின் ஒரு பகுதியை ராபர்ட் புருஸ் பூட் கண்டெடுத்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த புதைப்படம் இப்போது எங்க இருக்குன்றது நம்மளால ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியல. இந்தியாவில் நன்கு அறியப்பட்ட ஹோமினின் புதைப்படம் மத்திய பிரதேசத்தில் உள்ள ஹோசாங்காபாத் அருகே உள்ள ஹத்ரேயில். எங்கன்னு பார்த்தோம்னா மத்திய பிரதேசத்தில் உள்ள ஹோசாங்காபாத் அருகே உள்ள கத்னோராவில் தான் கண்டெடுக்கப்பட்டது. இது ஒரு மண்டை போட்டின் மேல் பகுதி. இதையே நர்மதை மனிதன் என்றும் தொல்லியல் ஆய்வர்கள்
குறிப்பிடுகிறார்கள். ஆர்கே ஹோமோசெபியன்ஸ் என்னும் மனித இனம் வாழ்ந்ததற்கான அடையாளமாக இது கருதப்படுகிறது. இந்த ஹோம்னின் அப்படிங்கிற மனிதன் பார்த்தோன்னா நர்மதை மனிதன் எனவும் புலியியலாளர்களால் அறியப்படுகிறது. இந்தியாவில் இருக்கிற ஒரே புதைப்படிவம் மனித மூதாதையர்களோட புதைப்படிவத்தில் ஒரே புதைப்படிவம் இது மட்டுமே என இது மட்டும்தான். அடுத்தது, நர்மை சமூகத்தில் மிக பெரிய தந்தங்களை உடைய வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டத்தை சார்ந்த யானை எலிபஸ் நமாட்டிகஸும் வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் வாழ்ந்த மற்றொரு மிகப்பெரிய யானை வகையான ஸ்டெகோகோன் கணேஷா என்ற இனமும் காட்டு மாடுகள் வகையான போஸ் நமாட்டிகஸ் குதிரை வடிவம் கொண்ட குதிரை எக்ஸஸ் நமாட்டிகஸ் ஆகிய விலங்குகளின் புதைப்படிவங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. எங்கே இந்த விலங்குகளோட புதைப்படிவங்கள் எங்கெங்க கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன? இந்த புதைப்படிவங்கள் நர்மதை சமவெளியில் கண்டறியப்பட்டுள்ளன. அடுத்தது, குதிரை வகையான விலங்குகள் அதிரம்பக்கத்தில் கண்டறியப்பட்டுள்ளன. நீரெருமைக்கான சான்றுகள், சில விலங்குகளின் குழம்பு தடங்கள் ஆகியவை அதிரம்பக்கத்தில் காணப்பட்டன. எக்கஸ் அப்படிங்கிறது என்னன்னா, குதிரை, கழுதை, வரிக்குதிரை ஆகிய விலங்குகளை உள்ளடக்கிய ஒரு பேரினம் என அழைக்கப்படுகிறது. வாழ்க்கை முறை. கீழ்பழங்கால மனிதர்களோட வாழ்க்கை முறை எப்படி இருந்ததுன்னா, விலங்குகளை வேட்டையாடவும் கிழங்குகள், கொட்டைகள், பழங்கள் ஆகியவற்றை சேகரித்து உண்டு வாழ்ந்தனர்கள். வேட்டையாட மற்றும் என்னென்ன பண்ணாங்கன்னா, வேட்டை விலங்குகளால் வேட்டையாடப்பட்ட விலங்குகளின் இறைச்சியையும் உண்டனர். அப்புறம் திறந்த வெளியிலும் ஆற்று சமவெளியிலும் உள்ள குகைகளில இருப்பிடமாக வசித்து வந்தனர்கள். அதில் உதாரணத்துக்கு பார்த்தோன்னா, மத்திய பிரதேசத்தில் உள்ள பிம்பேட்கா, சென்னைக்கு அருகில் உள்ள குடியத்தில், இதெல்லாம் ஒரு சான்றுன்னு எடுத்துக்கலாம். ஹோமோ எரெக்டஸ் இனத்தைச் சேர்ந்த மனிதர்கள் தற்கால மனிதர்களான ஹோமோஎர்சென்செபன் போல மேம்பட்ட மொழியை கொண்டிருக்கவில்லை. இப்போ நம்ம தற்கால மனிதனுடைய அறிவியல் பெயர் என்ன பார்த்தோம்னா ஹோமோசெபியன்ஸ். நாம் வாழ்கிறதெல்லாம் நம்மளுடைய அறிவியல் பெயர் பார்த்தோம்னா ஹோமோசெபியன்ஸ். அடுத்தது, அந்த காலத்திலோட ஹோமோஹெபிலியஸ் மனிதர்கள் சில ஒலிகளை பயன்படுத்தியும் சைகை மொழிகளை பயன்படுத்தியும் அவங்களுக்குடைய கம்யூனிகேஷன் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த கீழ்ப்பழங்கற்காலத்தில் வாழ்ந்த மனித மூதாதையர்களோட இனங்களோட பெயர்கள் பார்த்தோன்னா 9th புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹோமோஹெபிலியஸ், ஹோமோ எரெக்டஸ். இந்த கருவிகள் இருக்காங்கல்ல, இந்த கீழ்ப்பழங்கற்கால கருவிகள் ஆப்பிரிக்கா, ஆசியா, ஐரோப்பியா ஆகிய கண்டங்களில் கண்டறியப்பட்டுள்ளது. இவர்கள் தமது வாழ்க்கை தேவைகளுக்காக கைக்கோடாரி, வெட்டுக்கருவி உள்ளிட்ட பல்வேறு வகையான கருவிகள் செய்துள்ளனர். இந்த கருவிகளை பார்த்தோன்னா இருமுக கருவிகள் என்றும் அழைக்கப்பட்டாங்க. அவை ஏன் இருமுக கருவிகள் அப்படின்னா, அது பார்த்தோன்னா சம பங்கு உருவமைப்பு பெற்றுள்ளன. உதாரணத்துக்கு இப்படி அந்த கருவி இருக்குன்னா அது பிரிச்சோம்னாவே அது சம பங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது, இந்த பண்பாடு பார்த்தோன்னா கைக்கோடாரி கருவிகள், அச்சுலியன் கருவிகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. அச்சுலியன் கருவிகள் சென்னைக்கு அருகிலும், கர்நாடகாவின் இசாம்பூர்லையும், மத்திய பிரதேசத்தில் பிம்போட்கா போன இடத்துலையும் இந்த கருவிகளெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி 9th புக்கில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த ஒரு சில புரியாத வார்த்தைகளுக்கான இங்கே பொருள் கொடுத்துருக்காங்க. அது அச்சுலியன் அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்ன பார்த்தோம்னா, இது கைக்கோடாரிகள் முதலில் பிரான்சில் உள்ள செயின்ட் அச்சூல் என்ற பிளேஸில் கண்டெடுக்கப்பட்டன. அதனால் இது அச்சுலியன் கருவிகள் என அழைக்கப்படுகின்றன. இருமுக கருவி அப்படிங்கிறது இருபுறமும் செதுக்கப்பட்டதால் இக்கருவிகளுக்கு இப்பெயர் பட்டது. உதாரணத்துக்கு இதை பிரிச்சோம்னாவே இருமுகமாக இருக்கும் அப்படிங்கிறது. அடுத்தது, மூலக்கற்கள் என்பவை கற்கருவிகள் பயன்படும் கற்கள் அப்படிங்கிறது தான். அதாவது அந்த கல்லிலிருந்து இன்னொரு கருவியை செய்யறதுக்கு பயன்படும் கற்கள் தான் மூலக்கற்கள்.
அடுத்து கற்கள் என்பது ஒரு கல்லின் முதன்மை பாலம் ஆகும். அந்த கற்சுத்திகளால் செதில்கள் உடைத்து எடுக்கப்படுகின்றன. செதில் அப்படிங்கிறது ஒரு சிறுதுண்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னா 9th புக்கில் கொடுத்துருப்பாங்க, அந்த எழுத்துக்கு வார்த்தைகளுக்கான மீனிங். அடுத்தது இடைப்பழங்கற்காலம். இந்த இடைப்பழங்கற்காலத்தில் வாழ்ந்த மனித இனம் பார்த்தோம்னா ஹோமோ எரெக்டஸ். இந்தியாவில் பார்த்தோம்னா இடைப்பழங்கற்கால கட்டத்தை நவாசா என்னும் இடத்தில் பிராவாரா ஆற்றங்கரையில் HD சங்கிலியா என்ற தொல்லியலாளர் முதலில் அடையாளம் கண்டார். இது ஒரு முக்கியமான ஒரு கொஷின். இதையடுத்து இடைப்பழங்கற்காலம் நிலவிய பல இடங்களும் இந்தியாவில் அடையாளம் காணப்பட்டுள்ளது. கருவிகளும் தொழிற்கூடங்களும். அடுத்தது இக்காலகட்டத்தில் இடைப்பழங்கற்கால நாகரிகம் செதுக்கும் செயல்பாட்டை அடிப்படையாக கொண்டிருந்தது. மரக்கட்டை, விலங்குத்தோல் ஆகியவற்றை கையாளுவதற்கு சுரண்டும் கருவிகள் அதிக அளவு பயன்படுத்தப்பட்டுள்ளன. இக்காலகட்டத்தில் பயன்படுத்திய கருவிகள் என்னென்ன பார்த்தோம்னா கைக்கோடாரிகள், பிளக்கும் கருவிகள், துண்டாக்கும் கருவிகள், சுரண்டும் கருவிகள், துளையிடும் கருவிகள், எரிதலுக்கு உட்படும் பொருள்கள், அறம் போன்ற கருவி, செதுக்குவதற்கான கத்தி, இவையெல்லாம் இக்காலகட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட கருவிகள். இடைப்பழங்கற்காலத்தோட காலவரிசை. இதனுடைய ஆண்டு பார்த்தோம்னா கிமு 3,85,000 to 40,000 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் இடைப்பழங்கற்கால பண்பாடு நிலவியதாக அறியப்படுகிறது. இதே காலத்தில் பார்த்தோம்னா ஆப்பிரிக்காவில் இடைப்பற்காலம் நிலவிய ஆண்டுகள் பார்த்தோம்னா ஹோமோசெபியன்ஸுகளோட தொடர்புபடுத்தப்படுகிறது. ஆனால் இந்தியாவில் ஹோமோ எரெக்டஸ்களால் தொடர்புபடுத்தப்படுகிறது. ஐரோப்பியாவில் பார்த்தோம்னா நியண்டர்தால் வகையான மனித இனத்தோட தொடர்புபடுத்தப்படுகிறது. அடுத்தது இவங்க எங்கெங்க பரவி இருந்தாங்கன்னு பார்த்தோம்னா இந்த இடைப்பழங்கற்கால மனிதர்கள் இந்தியாவில் நர்மதை, கோதாவரி, கிருஷ்ணா, யமுனா உள்ளிட்ட ஆறுகளின் சமவெளிகளில் பரவி இருந்தாங்க. அடுத்தது அவர்களினோட வாழ்க்கை முறையும் முதன்மையான பண்புகளும். இவர்கள் வேட்டையாடுபவர்களாகவும் உணவு சேகரிப்பவர்களாகவும் இருந்தார்கள். இந்தியாவைச் சேர்ந்த இடைக்கற்கால பண்பாட்டின் முதன்மை பண்புகள் என்னென்னா இந்த காலகட்டத்தில் கருவிகள் கம்பேரிட்டிவ் பழைய பழங்கற்காலத்தோட கருவிகளை விட சிறியதாக இருந்தன. கைக்கோடாரிகளை பயன்படுத்தும் பழக்கம் குறைந்துவிட்டது. அடுத்தது மூலக்கற்களை தயார் செய்யும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது. செட்டு, ஜாஸ்பர், கால்சிடேனி, குவார்ட்ஸ் ஆகிய கற்களை மூலப்பொருட்களாக பயன்படுத்தினார்கள் இவர்கள். 9th புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இடைப்பழங்கற்கால பண்பாடை பற்றி அதே தான் கொடுத்துருக்காங்க. ஹோமோ எரெக்டஸ் இனம் இந்த காலகட்டத்தில் வாழ்ந்த இனம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது லெவாஷோ என்கிற பிரான்சு மொழி உச்சரிப்பு தான் கற்கருவி செய்யும் மரபு இக்காலகட்டத்தை சார்ந்தது தான் என்று சொல்லுகிறாங்க. அதாவது லெவாஷியன் கற்கருவி செய்யும் மரபு இந்த காலகட்டத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவர்கள் பார்த்தோன்னா இறந்தவர்களை முறையாக புதைத்தனர். இக்காலகட்டத்தின் மக்கள் இனம் ஐரோப்பியாவில் பார்த்தோன்னா நீண்டர்தால் இனமாக அழைக்கப்படுகிறது. அடுத்தது இந்த லெவாசியன் கல் தொழில்நுட்பம், இதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தோம். இந்த பொருள் 9th புக்கில் கொடுத்துருப்பாங்க. லெவாசியன் கருவிகள் என்பது கற்களை நன்கு தயார் செய்து உருவாக்கப்பட்ட கருவிகள். இதுதான் லெவாசிய கருவிகள். இவை முதலில் கண்டெடுக்கப்பட்ட இடம் பார்த்தோம்னா லெவாலா. இது பிரான்ஸ்ல இருக்கு. அந்த லெவாலாங்கிறது ஒரு இடத்தின் பெயர், அதனால அந்த கருவிக்கு அந்த லெவாலா அப்படிங்கிற இடத்தின் பெயரை வச்சுட்டாங்க. அடுத்தது கல் தொழில்நுட்பம். கல் தொழில்நுட்பம் அப்படிங்கிறது என்ன பார்த்தோன்னா இந்த கற்கருவிகள் உருவாக்கத்தில் ஈடுபடுத்தப்படும் முறைகளும் நுட்பங்களும் கற்கருவி தொழில்நுட்பம் என அழைக்கப்படுகிறது. அடுத்தது பழங்கற்காலத்தில் 3வது மேல் பழங்கற்கால பண்பாடு. இதனுடைய ஆண்டுகள் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 3 லட்சத்தி ஆண்டுகளுக்கு முன்னிலிருந்து 60,000 ஆண்டுகளுக்கு வரை இடைப்பட்ட காலம்தான் மேல் பழங்கற்கால பண்பாடு என அறியப்படுகிறது.
இவங்க இந்த இன இந்த இந்த மேற்கற்கால மக்கள் பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்களை விரட்டி எடுத்து விட்டு அவர்கள் வசித்தனங்களை குடியேறலாம் என அறியப்படுகிறது. மேல் பழங்கற்கால கருவிகளினோட தொழிற்கூடங்கள் எங்கெங்க இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா, கர்னூல் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள கர்னூல் குகைகளில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. எலும்பினால கருவிகளும் விலங்குகளின் எஞ்சிய பாகங்களும் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள கர்னூல் குகைகளில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இவங்க பார்த்தோன்னா கத்தி, வால் போல வெட்டுவாய் கொண்டவையாகவும் எலும்பலானவையாகவும் இருந்தன இவங்களுடைய கற்கருவிகள். மேல் பழங்கற்காலத்தில் சிறுகற்களில் செய்யப்பட்ட கருவிகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. இந்த கற்கள் பார்த்தோன்னா சிலிக்கான் நிறைந்த மூலப்பொருட்களால் ஆனவை. இந்த மேல் பழங்கற்காலோட காலகட்டம் பார்த்தோம்னா கிமு 40,000 10,000 ஆண்டுகளுக்கு உட்பட்டதாக இருக்கலாம் என கணிக்கப்படுகிறது. இந்த மக்கள் எங்கெங்க பரவி இருந்தாங்கன்னு பார்த்தோம்னா, இவங்க திறந்த வகைகளும் குகைகளும் வசித்தார்கள். இப்போ இந்தியாவில் பார்த்தோன்னா கர்நாடகாவில் மெரல் பாவி என்கிற பிளேஸ்லையும், ஆந்திர பிரதேசத்தில் கர்னூல் குகைகளிலும், தெலுங்கானாவில் கோதாவரி காணி என்கிற பிளேஸ்லையும், மத்திய பிரதேசத்தில் உள்ள சோன் பள்ளத்தாக்கிலும், பாகோர் 1 பாகோர் 3ங்கிற மத்திய பிரதேசத்தில் உள்ள இடங்களிலும், மகாராஷ்டிராவில் உள்ள பாட்னே ஆகிய இடங்களிலும் மேல் பழங்கற்காலம் நிலவிய இடங்கள் அனுப்பும். இது முக்கியம், நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது முக்கியம். சிறு கற்களாலான கருவிகளும் நவீன மனிதர்களுக்கு நெருக்கமான தோற்றத்தை கொண்டிருந்த ஹோமனின் புதைப்படங்களும் இலங்கையில் கிடைத்துள்ளன. ஹோமனின் அப்படிங்கிறது ஒரு மனித இனம். மெல்லிய கீறல்கள் மூலம் படங்கள் வரையப்பட்டுள்ள தீக்கோழி முட்டையின் ஓடுகள், சங்கு கொண்டு செய்யப்பட்ட மணிகளும் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள ஜுவாலாபுரம், மகாராஷ்டிராவில் உள்ள பாட்னே, இலங்கையில் உள்ள பட்டமாலினா பாகியன் குகை ஆகிய இடங்களில் இந்த தீக்கோழி முட்டை ஓடுகளும் சங்கால் செய்யப்பட்ட மணிகளும் கண்டறியப்பட்டுள்ளது. அடுத்தது தீக்கோழி முட்டைகளை பற்றிய குறிப்பு. இந்தியாவில் வரலாற்றுக்கு முந்தைய கால பண்பாடு நிலவிய இடங்களில் தீக்கோழி முட்டைகள் இருந்ததற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன. இப்பறவையின் முட்டை ஓடு மணிகள் செய்ய பயன்பட்டுள்ளது. பாட்னேவில் கிடைத்த தீக்கோழி முட்டை ஓட்டின் காலம் இன்றையிலிருந்து 25,000 ஆண்டுகளுக்கும் முற்பட்டது என கணிக்கப்படுகிறது. அடுத்தது பிம்பேட்கா, பாட்னே ஆகிய இடங்களிலும் தீக்கோழி முட்டைகள் கிடைத்துள்ளன. பிம்பேட்கா மத்திய பிரதேஷ், பாட்னே மகாராஷ்டிரா, இங்கெல்லாம் பார்த்தோன்னா தீக்கோழி முட்டைகள் கிடைத்துள்ளன. மேற்பழங்கற்கால பண்பாட்டை சார்ந்த அலங்கரிக்கப்பட்ட தீக்கோழி முட்டைகள் பாட்னே மகாராஷ்டிராவில் இருக்குன்னு சொல்லி எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. இவர்களோட வாழ்க்கை முறைகளும் முக்கிய பண்புகளும். இவங்க மணிகளும் அணிகளும் பயன்படுத்தியிருக்காங்க என்பதை நம்ம அறிய முடியப்படுகிறது. கல்லில் வெட்டுக்கருவிகள் செய்யும் தொழில்நுட்ப கூடங்கள் இக்காலகட்டத்தில் வளர்ச்சி பெற்றிருந்தன. அடுத்தது இந்த மேல் பழங்கற்கால வழிபாட்டு தலம்னு சொல்லி ஒரு பிளேஸ் இருக்கு. அதை பற்றியான குறிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த இது எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா, உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பாகூர் என்னும் இடத்துல மேல் பழங்கற்காலத்தை சேர்ந்த ஒரு வழிபாட்டு தலம் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஒரு அப்ராக்சிமேட்டாக வழிபாட்டு தலம் இருக்கலாம் அப்படின்னு கருதுறாங்க. இது எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோன்னா, முக்கோண வடிவிலான கற்கள் மேல் பழங்கால வழிபாட்டு தலம். இதே போன்ற கல் சமகாலத்தை சேர்ந்த வழிபாட்டு தலம். இது முற்காலத்தில் இருக்கிற மாதிரி, இது சமகாலத்தில் இருக்கிற மாதிரி நாங்கள் ஒன்றும் சேமாக இருக்குது. அதனால் இது ஒரு வழிபாட்டு தலமாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது 9th ஸ்டாண்டர்டில் மேல் பழங்கற்கால பண்பாடு பற்றி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தோன்னா கற்களாலான நீண்ட அறுக்கும் தகடுகளும் பியூரன் எனப்படும் உளிகளும் உருவாக்கப்பட்டன. இந்த காலகட்டத்தில் இவர்கள் சிலிக்கா அதிகமுள்ள பல்வேறு கல் வகைகளை பயன்படுத்தினார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அடுத்தது இந்த காலகட்டத்தில் தான் நுண்கருவிகள் எனப்படும் குறுங்கற்கருவிகளும் பயன்பாட்டிற்கு வந்தன.
இந்த மேல் பழங்கற்காலத்தில் தான் பார்த்தோம்னா நுண்கற்கருவிகள் எனப்படும் குறுங்கற்கருவிகளும் பயன்பாட்டில் வந்ததுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. இக்காலகட்டத்தில் ஐரோப்பியாவில் குரோக்கோ மேக்னன்கள் என்று அழைக்கப்படும் மனிதர்கள் வாழ்ந்தார்கள். எலும்பிலான ஊசிகள், தூண்டில் முட்கள், குத்தீட்டிகள், ஈட்டிகள் ஆகியவையை படைப்பாக்கத்துடன் பயன்படுத்தப்பட்டன. இவர்கள் ஆடைகளை அணிந்தனர். இவர் பார்த்தோன்னா இலை கொடிகளை ஆடைகளாக அணிந்திருக்கலாம், இல்லை துணிமணிகளையும் ஆடைகளாக பயன்படுத்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி. துணிமணினா அந்த பருத்தி இலையை வேஸ்ட் பண்ணி. அப்புறம் இவங்க சமைத்த உணவை உண்டனர். இப்போ இந்த காலகட்டத்தில் தான் சமைக்கிறதுக்கு, அதாவது அந்த உணவை சமைச்சு சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்கான அறிவு இவங்கக்கிட்ட இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்பப்படுகிறது. இவர்கள் இறந்தவர்களின் மார்பின் மீது கைகளை வைத்த நிலையில் புதைக்கப்பட்டார்கள். அடுத்தது இவங்க கிட்ட பார்த்தோன்னா களிமண்ணாலான சிற்பங்கள், ஓவியங்கள், செதுக்கு வேலைகள், இதன் மூலயமா பார்த்தா இவங்களுக்கு கலையில் ஆர்வம் இருக்கிறது நம்மளுக்கு தெரிய வருகிறது. இவங்க பார்த்தோன்னா வீனஸ் என்று அழைக்கப்படும் கல்லிலும் எலும்பிலும் செதுக்கப்பட்ட பெண் தெய்வ சிற்பங்கள் ஐரோப்பியாவிலையும் ஆசியாவின் சில பகுதிகளும் உருவாக்கப்பட்டன. ஐரோப்பியாவிலையும் இருந்துச்சு, ஆசியாவில் சில பகுதிகளிலும் அந்த வீனஸ் என்கின்ற பெண் தெய்வ சிற்பங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. பியூரன் என்பதற்கான மீனிங் என்ன பார்த்தோன்னா கூரிய வெட்டுமுனை உள்ள கல்லாலான ஒளி. இதெல்லாம் 9th புக்கில் நம்ம படிக்கும்போது இருக்கும். அதுக்கான மீனிங்கை தெரிஞ்சுக்கலாம். தற்காலத்திற்கு 80,000 ஆண்டுகளுக்கு முன்பு உலகின் பல பாகங்கள் பனியாலாலும் பாலங்களாலும் மூடப்பட்டிருந்த காலம் பனிக்காலம் அப்படிங்கிறாங்க. அதாவது பூமி ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது பனி பாறைகளால் தான் மூழ்கி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறார்கள். இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது என்னென்னா கற்காலத்தில் பழங்கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம் அப்படிங்கிற 3 இதை பார்த்தோம். அதில் பழங்கற்காலத்தை முழுதாக பார்த்துட்டோம். இப்போ 2வதாக இடைக்கற்காலத்தை பார்க்கலாம். இந்த பழங்கற்காலத்தில் என்னென்ன பார்த்துருக்கோம்? கீழ் பழங்கற்காலம், மேல் பழங்கற்காலம், இடைப்பழங்கற்காலத்தை பார்த்துருக்கோம். இப்போ இடைக்கற்காலத்தை பார்க்கலாம். இந்த இடைக்கற்கால பண்பாடுகள் பார்த்தோம்னா இந்தியாவின் பெரும்பாலான இடங்கள் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட கடற்கரை பகுதி, மணல், மலை, இடம், வடிநீர் பகுதி, இந்த ஏரி பகுதி, வனப்பகுதி, இந்த மாதிரியான பகுதிகளில் பார்த்தோன்னா அதிகமான பண்பாட்டோட தொடர்புடைய இடங்கள் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இடைக்கற்கால பண்பாட்டோட தொடர்புள்ள இடங்கள் எங்கெங்க பார்த்தோன்னா பீகாரில் பைசா, இந்த மாதிரி இதுதான் நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் பிளேசஸ்ஸு. அதோட கண்டுபிடிச்சது நம்மளுக்கு இந்த டாப்பிக்கில் பொறுத்த வரைக்கும் இயர்ஸ் அதிகமாக நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. இடங்கள், அவங்களுடைய பயன்படுத்திய கருவிகள், இந்த மாதிரி தான் நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் கேட்க வாய்ப்பு இருக்குது. பீகாரில் இடைக்கற்கால பண்பாடு தொடர்புடைய இடங்கள் பார்த்தோன்னா பைசா, குஜராத்தில் லங்னஸ், உத்தரப்பிரதேசில் பாகட்டு, சோபனி வண்டோ, சாராய் நகர், ராய் மகதாதா, தம்மாதா, இவன் என்னத்தை பார்த்தோம் உத்தரப்பிரதேசில் உள்ள. ஆந்திராவில் பார்த்தோன்னா சனகனகல்லு, கர்நாடகத்தில் ஹிப்பனகல்லி அப்படிங்கிற பிளேஸில் இருக்குது. இதெல்லாம் பார்த்தோன்னா இடைக்கற்காலத்தோட தொடர்புடைய பிளேசஸ். இவங்களுடைய பாறை வாழிடங்கள் எங்கெங்கே நம்மளுக்கு கண்டுபிடிக்கப்பட்டப்பட்டுள்ளதுன்னா மத்திய பிரதேசத்தில் ஆதம்கார், பிம்பெட்கா குகையில் பாறை வாழிடங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. இந்த இடைக்கற்காலத்தோட நுண்கற்கால சான்றுகள் எங்கெங்கே இருக்குன்னா மும்பையினோட கடற்கரை பகுதிகளில், தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள தேரி மணல் காடுகள் மற்றும் விசாகப்பட்டினம் இந்த பிளேஸ்லாம் பார்த்தோன்னா நுண்கற்கால சான்றுகள் கிடைக்கிறது. ஆந்திராவில் பார்த்தோன்னா விசாகப்பட்டினத்தில். அடுத்தது தேரி என்பதனோட பொருள் என்ன பார்த்தோன்னா தேரிகள் என்பது பார்த்தோன்னா மணல் குன்றுகளால் உருவாக்கப்படும் கடற்கரை பகுதிகளாகும். இவ்வகை மண் வகை புத்துயிரியின் 2ஆம் காலகட்டத்தில் உருவாகலாம். இது இந்த புத்துயிரியலியன் அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 4 வகை இருக்குது. அதில் 4 காலகட்டம் இருக்குது. அதில் 2ஆம் காலகட்டத்தில் தான்
உருவாகியிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. இந்த புத்துயிரியலின் காலகட்டத்தை பற்றி அடுத்து வரும் மனித பரிணாம வளர்ச்சிங்கிற வீடியோவில் நம்ம பார்த்துக்கலாம். இந்த இடைக்கற்கால பண்பாட்டினோட காலநிலை எப்படி இருந்துச்சுன்னா, பருவ காலத்திற்கு அதாவது பனியுகத்திற்கு பின்னர் உலகம் வெப்பமடைய துவங்கியதிலிருந்து மனிதர்கள் ஒரு இடத்துல இருந்து அடிக்கடிக்கு இடம்பெயர்வர்களாக இருந்தார்கள். அதே மாதிரி பார்த்தோன்னா இந்த காலகட்டத்தில் பருவகால சுழற்சி ஏற்படவிட்டது. சில பகுதிகள் பார்த்தோன்னா அதிக மழை இருந்தது. இதன் காரணமாக மக்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு அதிகமாக இடப்பெயர்ச்சி செய்து கொண்டே இருந்தார்கள். இந்த மழையின் காரணமாக பார்த்தோன்னா நம்ம இன்றைய ராஜஸ்தானில் உள்ள தித்வானா எனும் பகுதியில் கிட்டத்தட்ட 10,000 to 3,500 இடைப்பட்ட காலத்தில் நன்னீர் ஏரிகள் இருந்ததுக்காக ஆதாரங்கள் கிடைத்துள்ளன. இக்கால பகுதியைச் சேர்ந்த விலங்குகளின் எலும்புகள் இடைக்கற்காலத்தில் வறண்ட இலையுதிர் காடுகள் இருந்ததை குறிக்கின்றது. காலவரிசை. இந்த இடை பண்பாட்டிற்கான காலம் ஒவ்வொரு இடத்திற்கு இடம் மாறுபடுகிறது. இப்போ தென்னிந்தியா, வட இந்தியா, இப்போ ஆசியாங்கிற இந்த பிளேஸ்ல எல்லாம் பார்த்தோன்னா இடத்துக்கு பார்த்தோன்னா இடைக்கற்கால பண்பாடு காலங்கள் மாறுபடுகிறது. இந்த இடைக்கற்கால பண்பாடு பார்த்தோன்னா மத்திய தரைக்கடல் பகுதியான லெவாண்டாவில் கிட்டத்தட்ட 20,000 ஆண்டுகளுக்கு முன்னிலிருந்து 9,500 ஆண்டுகளுக்கு முன்பு இடைப்பட்ட காலத்தில் நிலவியதாக கணிக்கப்படுகிறது. இந்தியாவில் பண்பாடு பார்த்தோம், இது நம்மளுக்கு இதுதான் முக்கியம். நம்ம இந்தியாவில் எங்கே எப்போ நிலவிது அப்படின்னு தெரியுமா? கிமு 10,000 தோன்றியது. தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் கிமு 1000 வரை, அதாவது இரும்பு காலத்தின் தொடக்கம் வரை இந்த பண்பாடு இடைக்கால பண்பாடு தொடர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. இலங்கையில் இந்த இடைக்கற்கால நுண்கருவிகள் கிட்டத்தட்ட 28,000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது இவங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருந்தது பார்த்தோன்னா, காட்டு விலங்குகளை வேட்டையாடுதல், தாவர உணவுகளை சேகரித்தல், மீன் பிடித்தல், இதெல்லாம் பார்த்தோன்னா இவங்களுடைய பொருளாதாரத்தை குறிக்கிற அம்சங்கள். இதுதான் பார்த்தோன்னா இக்கால மக்களின் முக்கிய தொழிலாக இருந்தது. இப்பண்பாட்டினோட இறுதி பகுதியில் பார்த்தோன்னா மனிதர்கள் விலங்குகளை பழக்கப்படுத்தி புதிய கற்கால வாழ்க்கை முறைக்கு வழிவகுத்தனர். அதாவது இடைக்கற்காலத்தோட இறுதி பகுதியில் விலங்குகளை பழக்கப்படுத்தி புதிய கற்காலத்திற்கு நம்மளுக்கு பேஸ்மெண்ட்டாக அமைச்சுக்கிட்டாங்க. அடுத்தது மத்திய இந்திய பகுதியில் உள்ள பாறை ஓவியங்களில் வேட்டையாடுதல், கண்ணி வைத்து விலங்குகளை பிடித்தல், மீன் பிடித்தல், தாவர உணவுகளை சேகரித்தல் போன்ற காட்சிகள் ஓவியங்களாக இடம்பெற்றுள்ளன. பிம்பேட்கா என்னும் இடத்துல உள்ள ஓவியம் என்ன சொல்றதுன்னா, ஆண்களும் பெண்களும் இணைந்து இது போன்ற விலங்குகளை வேட்டையாடுவதை காட்சிப்படுத்துகிறது. இக்கால மக்கள் நெருப்பை பயன்படுத்தினர். பார்த்தோன்னா நெருப்பை பயன்படுத்தினர். உணவை நெருப்பில் சுட்டு உண்டிருக்கலாம் என அறியப்படுகிறது. வெள்ளாடு, செம்மறியாடு, நாய், பன்றி ஆகியவற்றின் எலும்புகள் மத்திய பிரதேசத்தில் உள்ள என்னென்ன பிளேஸ்னா கானிவல், லோத்தல், ரத்தன்பூர், ஆதம்கார், பிம்பேட்கா இடங்களில் கிடைத்துள்ளன. இதெல்லாம் அவங்க பழக்கப்படுத்தப்பட்ட உயிரினங்களாக இருக்கலாம். கானிவலில் ஒட்டகை எலும்புகளும் இது இந்த எங்கே ஒட்டகை எலும்புகள் கிடைச்சது அப்படின்னு கொஸ்டின் வந்துச்சுன்னா கானிவல் இருக்கலாம் அப்படிங்களா. தற்கால வசிப்பிடம். அந்த காலத்தோட வசிப்பிடங்கள் எப்படி இருந்ததுன்னா, வசிப்பிடங்களும் வீடுகளும் இடத்திற்கு இடம் இடம்பெயர்ந்து கொண்டே இருப்பதனால் இவங்களுடைய வசிப்பிடங்கள் தற்காலிக இருப்பிடங்களாக இருந்தது. அதாவது குடிசைகளாகவும் குகைகளாகவும் பாறை குடைவுகளாகவும் இருந்தது. இவங்க வட்ட வடிவமான குடிசைகள், சொட்ட மண் திண்டுகள் இவங்கள இருப்பிடத்திற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். பெரும்பாலான குகைகளிலும் மறைவிடங்களிலும் ஓவியங்கள் காணப்படுகின்றன. பாறை ஓவியங்களில் வட்ட வடிவ குடிசை காணப்படுகிறது. எந்த மாதிரியான ஓவியங்களில் வட்ட வடிவ குடிசை காணப்படுகிறதுனா, பாறை ஓவியங்களில் வட்ட வடிவ குடிசை வரையப்பட்டுள்ளது. இவர்கள் சுவர்கள் பிரம்பால் வேயப்பட்ட அவற்றின் மீது மண் பூசிய வீடுகளாக இருந்திருக்க வாய்ப்புள்ளது அப்படிங்கிறாங்க. அது எந்த மாதிரி வீடுகளுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, முட்டை வடிவ வீடுகள், வட்ட வடிவ வீடுகளில் ஒரு பிரம்பலை பார்த்தோன்னா
வச்சு மண் பூசி வேயப்பட்டு நம்ம கட்டியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதற்கான அடையாளங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படி பார்த்தோன்னா, உத்தரப்பிரதேசத்தில் உள்ள சோப்பானி மண்டோ அப்படிங்கிற பிளேஸ்லையும் தம்பதா என்கிற பிளேஸ்லையும் இருக்குது அப்படிங்கிறாங்க. மேலும் வந்து பார்த்தோன்னா ராஜஸ்தானில் பாகோர், தில்வாரா ஆகிய இடங்களிலும் பார்த்தோன்னா இந்த மண்ணால் வேயப்பட்ட குடிசைகள் வந்து காணப்படுகின்றன அப்படிங்கிறாங்க. அதனுடைய வடிவம் எப்படி இருக்குன்னா முட்டை வடிவமாகவும் வட்ட வடிவமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இடைக்கற்கால மக்கள் வந்து பார்த்தோன்னா இறந்தோரை வந்து புதைத்தனர். அவர்கள் வந்து அவர்களின் நம்பிக்கையும் சக மனிதர் கொடுத்த சிந்தனையும் நமக்கு இதன் மூலமாக புரிகிறது. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள மகாதகா, தம்தகமா, சாராய் நகர், ராய் ஆகிய இடங்களில் மனித எலும்புக்கூடுகள் கிடைத்துள்ளன. மேலும் வந்து பார்த்தோன்னா எங்கெங்கே மனித எலும்புக்கூடுகள் கொடுத்துருக்கோன்னா இது உத்தரப்பிரதேசத்தில் உள்ள இந்த பிளேஸ்லாம். அடுத்தது மகாதாவில் வந்து பார்த்தோன்னா ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்றாக புதைக்கப்பட்டிருந்ததற்கான அடையாளம் வந்து கிடைத்துள்ளது. ஒரு புதைகுலை வழியே தங்கத்திலான பதக்கமும் காணப்பட்டது. அடுத்தது இவங்களுக்கு கலைநயம் வந்து அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் வந்து கலைத்திறன் நிறைந்த பொருட்கள் வந்து அதிகமாக நம்மளுக்கே கிடைச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த கலைநய வெளிப்பாடுகள் குறித்த சான்றுகளை வந்து பார்த்தோன்னா அதிகமாக ஐரோப்பியாவில் கிடைச்சிருந்தாலும் இந்தியாவின் மிக சில இடங்களில் தான் கிடைத்துள்ளது அப்படிங்கிறாங்க. இவங்க வந்து வடிவியல் வேலைப்பாடுகளுடன் கூடிய படிகக்கல் ராஜஸ்தானில் உள்ள சந்திராவதியில் கிடைத்துள்ளது அப்படிங்கிறாங்க. எலும்பால் செய்யப்பட்ட பொருள்கள் வந்து பிம்பட்காவில் காணப்படுகிறது. பிம்பட்கா எங்க இருக்குதுன்னா MP. வடிவியல் வேலைப்பாடுகளுடன் கூடிய மனித பல்லும் கிடைத்துள்ளது அப்படிங்கிறாங்க. மத்திய பிரதேசத்திலும் மத்திய இந்தியாவிலும் பாடை குடைவுகளில் ஓவியங்கள் காணப்படுகிறது. மக்கள் வேட்டையாடுவதிலும் கண்ணி வைத்து விலங்குகளை சிக்க வைப்பதிலும் மீன் பிடிப்பதிலும் நடனமாடுவதிலும் ஈடுபடுவதை ஓவியங்கள் சித்தரிக்கின்றன. இதன் மூலமாக இவங்க வந்து கலைநயங்களை வந்து வளர்த்துருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரிய வருது. போபாலுக்கு அருகே உள்ள பிம்பேட்கா மத்திய பிரதேசத்தில் உள்ளது மற்றும் ராய்சன் பச்சமார்கி மத்திய பிரதேசத்தில் உள்ளது. அப்புறம் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள தெற்கு மிர்சாபூர். இத்தகைய சான்றுகள் வந்து பார்த்தோன்னா அதிகமாக கிடைக்கும் இடங்கள். எந்த மாதிரி சாகைகள்லாம் இந்த கலை சார்ந்த சான்றுகள் வந்து அதிகமாக கிடைக்கிறது. இன்னொன்று என்ன பார்த்தோன்னா இரும்பு சிறந்த ஹேமடைட் கல் தேய்க்கப்பட்டதற்கான வளவளப்பு தன்மையுடன் காணப்படுகிறது என அறியப்படுகிறது. அடுத்தது வரலாற்று காலத்தைச் சேர்ந்த வேட்டையாடிகள் சேகரிப்பாளர்கள். அதாவது இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, சிந்து நாகரிகம் உச்சத்தில் இருந்தபோது தமிழ்நாட்டில் நுண்கற்கவைகளை பயன்படுத்தும் வேட்டையாடி சேகரிப்பாளர்கள். அதாவது ஒரு பக்கம் வந்து பார்த்தோன்னா நாகரிகம் உச்சத்தில் இருக்கும் போதும் அதே மறுபக்கம் வந்து பார்த்தோன்னா இன்னொரு மக்கள் வந்து வேட்டையாடியும் வாழ்ந்து வந்திருந்தார்கள். அதனால் இவங்களை வந்து பார்த்தோன்னா நாகரிகம் தெரியாதவர்கள் அப்படின்னு நம்ம கருதக்கூடாது. இவர்கள் வந்து அவர்களுடைய வாழ்க்கை முறையில் அடுத்த கட்டத்துக்கு இன்னும் சென்றடையலன்னு தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர இவங்களுக்கு நாகரிகம் தெரியலன்னு நம்ம கருதக்கூடாது. அடுத்தது புதிய கற்காலத்தில் வேளாண்மை செய்வதும் கால்நடைகளை மேய்ப்பதுமாக இருந்த மக்கள் ஆந்திரா கர்நாடக பகுதிகளில் அதிகமாக வசித்தார்கள் அப்படிங்கிறாங்க. இக்காலகட்டத்தினுடைய இடைக்கற்கால பண்பாட்டின் சிறப்பு இயல்புகள். ஓரளவு நிரந்தர மற்றும் தற்காலிக குடியிருப்புகளில் வசித்தார்கள். இவர்கள் குகைகளிலும் திறந்த வழியிலையும் வசித்தார்கள். இறந்தவர்களை புதைத்தார்கள். அவர்களுக்கு கலைத்திறன் இருந்திருக்கிறது. இதெல்லாம் பார்த்தோன்னா இப்போ நம்ம பார்த்துருக்கிறது. இக்காலகட்டத்திலிருந்து இந்தியாவின் பல பகுதிகளில் பண்பாட்டு தொடர்ச்சியை காண முடிகிறது. இவர்களினோட நுண்கருவிகள் சிறிய விலங்குகளையும் பறவைகளையும் வேட்டையாட உதவியது அப்படின்னு சொல்லி இந்த காலகட்டத்தினோட சிறப்பியல்களை தெரிஞ்சுக்கிறோம். 9th புக்கில் இடைக்கற்கால பண்பாடு பற்றி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். பழங்கற்காலத்துக்கும் புதிய கற்காலத்துக்கும் இடைப்பட்ட காலம் இடைக்கற்காலம் அப்படிங்கிறது. இந்த காலகட்டத்தை மக்கள் பெரும்பாலும் மைக்ரோலித் என்று சொல்லப்படும் சிறு நுண்கற்கருவிகளை பயன்படுத்தினர்.
இடைக்கற்கால மக்கள் வந்து நுண்கருவி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினர். இவர்கள் சுமார் 5 சென்டிமீட்டர் அளவிற்கும் குறைவான அளவுள்ள சிறு சிறு செய்பொருட்களை உருவாக்கினார்கள். இவர்கள் கூர்முனைகள், சுரண்டும் கருவி, அம்பு முனைகள் ஆகியவற்றை செய்தனர். இவர்கள் பிறைவடிவ, முக்கோண சரிவகம் போன்ற கணிதவியல் அடிப்படையிலான கருவிகளையும் செய்தனர்கள். இந்த கருவிகள் எல்லாம் பார்த்தோன்னா எலும்பாலும் மரத்தாலும் கருவிகள் பிடிகள் கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது. மைக்ரோலித் நுண்கற்கருவிகள் மிக சிறிய கற்களில் உருவாக்கப்பட்ட செய்கருவிகள் வந்து பார்த்தோன்னா செய்பொருட்கள் அப்படிங்கிறாங்க. மைக்ரோலித் என்பது பார்த்தோன்னா மிக சிறிய கற்களில் செய்யப்பட்ட பொருட்கள் என அறியப்படுகிறது. இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா கற்காலத்தில் பழங்கற்காலம், இடைக்கற்காலத்தை பார்த்துருக்கோம். அடுத்தது புதிய கற்காலத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த புதிய கற்காலம் தான் இருக்கிறதுலையே மிக முக்கியமான டாபிக். இந்த புதிய கற்கால கருவிகள் வந்து எப்படி இருக்கும்னா வளவளப்பாகவும் மெருகூட்ட புதிய தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டு காலம்தான் இது வந்து புதிய கற்காலம் என அழைக்கப்படுகிறது. மனிதன் முதலில் பழக்கிய விலங்கு நாய். இந்த காலகட்டத்தில் அவன் வந்து மேய்ச்சல் தொழில் வந்து செஞ்சிருந்தான் அப்படின்னு சொல்லி அறியலாம். இக்காலகட்டத்தில் சக்கரம் கண்டெடுக்கப்பட்டது. இவன் வந்து உணவை வந்து தானே உற்பத்தி செய்யும் அளவுக்கு முயன்றுள்ளான். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா குகைகளை விட்டு களிமண் குடிசைகள், கூரை வீடுகள், ஒரு இடத்தில் தங்கி கூட்டமாக வாழ்ந்தான். குடிசைகள் வட்டம் அல்லது நீள்வட்டமாக, இந்த வட்டமாகவும் அல்லது நீள்வட்டமாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இவங்க நெசவு தொழில் அறிந்திருந்தனர் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. இவங்க வந்து பார்த்தோன்னா இறந்தவர்களை தாலியில் வைத்து அடக்கம் செய்தனர். இறந்தவரை வழிபட்டனர். சமய சடங்குகளும் கூட செய்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த அடுத்தது பார்க்குற டாபிக் வந்து தொடக்க நிலை புதிய கற்கால பண்பாடுகளும் வேளாண்மையும் தொடக்கமும். இந்த காலகட்டத்தில் மிக முக்கியமானது என்ன பார்த்தோன்னா வேளாண்மை, விலங்குகளை பழக்கப்படுத்தியிருந்தாங்க. இதுதான் பார்த்தோன்னா புதிய கற்காலத்தின் தொடக்கமாக அமைந்தது. இது ஒரு முக்கியமான கட்டமாகும். இந்திய வரலாற்றில் வந்து பார்த்தோன்னா இது ஒரு முக்கியமான கட்டமாகும். இது பார்த்தோன்னா வேளாண்மை, விலங்குகளை பழக்கப்படுத்துதல் புதிய கற்காலத்தினோட ஒரு முக்கியமான காலகட்டம் அப்படிங்கிறாங்க. புதிய கற்கால பண்பாட்டின் முக்கிய இடங்கள், பழமையான சான்றுகள் கிடைத்த முக்கிய இடங்கள் எதுன்னு பார்த்தோன்னா எகிப்தின் செழுமை பிறை பகுதி, மெசபடோமியா, சிந்து பகுதி, கங்கை பள்ளத்தாக்கு, சீனா ஆகிய இடங்களில் வந்து காணப்படுகிறது. ஏறத்தாழ 10,000 to 5,000 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் இவ்விடங்களில் வேளாண்மை தோன்றி பல பண்பாட்டு வளர்ச்சிகளுக்கு இது வழிவகுத்தது என அறியப்படுகிறது. அதுதான் முக்கியமானது. 10,000 to 5,000 ஆண்டு இடைப்பட்ட காலத்தில் வேளாண்மை தோன்றி பல பண்பாட்டுக்கு வழிவகுத்தது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தாவரங்களையும் விலங்குகளையும் பழக்கிறது மூலமாக உணவு தானியங்கள், கால்நடை தீவனங்கள் ஆகியவற்றின் உற்பத்தியும் விநியோகமும் அளவில் அதிகரித்தன. உபரியாக அதிகமாக கிடைச்சது அப்படிங்கிறாங்க. இவர்கள் பார்த்தா ஆறுகளின் மூலமாக படியும் செழிப்பான மண் வேளாண்மையை பயன்படுத்தி படிப்படியாக தானிய உற்பத்தியின் உபரி அளவை அதிகரித்தனர்கள். இந்த உபரி உணவு உற்பத்தி தான் பார்த்தோன்னா ஒரு இடத்துல இவங்க வந்து நிலையா தங்கி வாழ்றதுக்கு மிக முக்கியமாக அமைஞ்சது. அதன் மூலமாக வந்து பெரிய கிராமங்கள் தோன்றின. அந்த கிராமங்கள் மூலமாக நெசவு தொழில், மண்பானம் செய்ய தொழிலெல்லாம் வளர்ந்தது. இதன் மூலயமாக வந்து பார்த்தோன்னா நிறந்த இருப்பிடங்கள் அவங்களால கட்டப்பட முடியுது. இக்காலகட்டத்தின் பண்பாட்டு வளர்ச்சிகள், இந்த பண்பாட்டு வளர்ச்சிகள் மொத்தமாக புதிய கற்கால புரட்சி என அழைக்கப்படுகிறது. இந்த புதிய கற்கால பண்பாடு பார்த்தோன்னா இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியே நடக்கல. ஒவ்வொரு பகுதியிலும் வெவ்வேறு வட்டார பண்புகளாக வளர்ந்தது. அதில் பார்த்தோன்னா வடமேற்கு பகுதியிலையும் பாகிஸ்தானில் உள்ள தொடக்க காலத்திலேயே தோன்றியது. இப்பண்பாடு பார்த்தோன்னா இந்தியாவின் வடமேற்கு பகுதியிலையும் பாகிஸ்தானிலும் தொடக்க காலத்திலேயே தோன்றுச்சு அப்படிங்கிறாங்க. வடகிழக்கு இந்தியாவில் பார்த்தோம்னா இந்த புதிய கற்கால பண்பாடு பார்த்தோன்னா மிகவும் லேட்டாக தான் தோன்றுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தோன்னா வரலாற்று காலத்தோட தொடக்க காலத்தில் தான்
தோன்றுச்சு அப்படிங்கிறாங்க. எங்கே இந்த புதிய கற்கால படம் வரலாற்று தொடக்க காலத்தில் தோன்றுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா வடகிழக்கு இந்தியாவில். அடுத்தது இந்தியாவின் புதிய கற்கால பண்பாட்டு வெவ்வேறு வட்டார பண்பாடுகள். 1. வடமேற்கு இந்தியாவில் புதிய கற்கால பண்பாடு. அதாவது பார்த்தோன்னா வடமேற்கு இந்தியாவில் தான் பார்த்தோன்னா புதிய கற்கால பண்பாடு முதலே தோன்றியது. இந்த புதிய கற்கால பண்பாடு வடமேற்கில் தோன்றிய இடங்கள் எதாவது பார்த்தோன்னா மேகர்கர், ராணாகுண்டாய், சாராய்காலா, ஜலீல்பூர். இந்த பிளேஸ் எல்லாம் இப்போ எங்கே இருக்குது பார்த்தோன்னா பாகிஸ்தானில் இருக்குது. இதை தோன்றிய இந்த கற்கால பண்பாடு தோன்றிய ஆண்டு எதுன்னு பார்த்தோம்னா கிமு 7000 ஆண்டா 7000 ஆண்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. இதற்கான சான்றுகள் எங்கே கிடைச்சதுன்னா மேகர்கரில் கிடைத்துள்ளது. இங்கே இவங்களோட பயிர்கள் என்னென்னு பார்த்தோம்னா கோதுமை, பார்லி. இவங்களுடைய கால்நடைகள் வெள்ளாடு, செம்மறியாடு இதெல்லாம் பார்த்தோன்னா இவங்களால வளர்க்கப்பட்ட விலங்குகள். இப்பண்பாடு சிந்து நாகரிகத்துக்கு முந்தையதாகும். அதாவது சிந்து நாகரிகத்துக்கு முன்பே இந்த வடமேற்கு பண்பாட்டுல புதிய கற்கால பண்பாடு தோன்றுச்சு அப்படிங்கிறாங்க. இந்த பண்பாட்டை பார்த்தோம்னா 3 காலகட்டமாக பிரிக்கலாம். இந்த முதற் பண்பாட்டினோட காலகட்டம் பார்த்தோம்னா 7000 to 5500. 7000 to 5500. இப்பண்பாட்டை சேர்ந்தவர்கள் மட்பாண்டங்களை எல்லாம் பயன்படுத்தலை. இவங்க இந்த புதிய கற்காலத்தில் வடமேற்கு பகுதியில் பார்த்தோம்னா மட்பாண்டங்களை பயன்படுத்தலை. இவங்க பயன்படுத்தப்பட்ட பயிர்களை என்ன பார்த்தோம்னா வரிசை பார்லி, எம்மர் கோதுமை, எயின்கான் கோதுமை, இலந்தை, பேரிச்சம்பழம் இதையெல்லாம் பார்த்தோன்னா இவங்க பயிரிட்டிருக்கார்கள். இவங்க பார்த்தோன்னா கிட்டத்தட்ட நாடோடி வாழ்க்கை மூலியமாக, அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அப்படியே மேய்ச்சல் மூலியமாக தான் அவங்களுடைய வாழ்க்கை முறையை அப்படியே இடம்பெயர்ந்து கொண்டே இருந்தார்கள். இவங்க முக்கியமாக பார்த்தோன்னா ஆடு மாடுகளை பழக்கப்படுத்தியிருந்தார்கள். இவங்க ஈரமண்ணால் வீடுகள் கட்டுக்கலாம். இவங்களை கட்டிய வீடுகளை பார்த்தோன்னா ஈரமண்ணால் கட்டியிருக்காங்க. இவங்க பார்த்தோன்னா இறந்தவர்களையும் புதைத்திருக்கிறாங்க. இவங்க பயன்படுத்தப்பட்ட அணிகலன்கள் என்னென்னு பார்த்தோன்னா சங்கு, சுண்ணாம்புக்கல், நீலவண்ணக்கல், ரத்தனக்கல், வைடூரியம், மணற்கல் இதெல்லாம் பார்த்தோன்னா இவங்க பயன்படுத்தப்பட்ட அணிகலன்கள். இந்த 2ஆம் காலகட்டம் மேகர்கர் புதிய பண்பாட்டின் 2ஆம் காலகட்டம் கிட்டத்தட்ட 5500 to 4800. ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தோன்னா 7000 to 5500. ரெண்டாவது 5500 to 4800. 3ஆவது காலகட்டம் 4800 to 3500. இக்காலகட்டங்களில் தான் பார்த்தோம்னா அதாவது 2ஆம் காலகட்டம் 3ஆம் காலகட்டங்களில் மட்பாண்ட தொழிலுக்கான சான்றுகள் கிடைத்துள்ளன. அங்கே பார்த்தோன்னா மட்பாண்ட தொழிலுக்கான சான்றுகள் கிடைக்கல. இந்த 2ஆம் காலகட்டம் 3ஆம் காலகட்டத்தில் தான் 2ஆம் 3ஆம் காலகட்டங்களில் தான் மட்பாண்ட தொழிலுக்கான சான்றுகள் கிடைத்துள்ளன. பெண்கள் அணிந்த அணிகளுக்கான சான்றுகள் கண்டறியப்பட்டுள்ளன. அதாவது பதக்சான் மட்டுமே கிடைக்கக்கூடிய வைடூரியம் இங்கு கிடைப்பதே. பதக்சான்ங்கிறது ஆப்கானிஸ்தானில் இருக்கிற பயிரம் பார்த்தோன்னா இங்கே கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி வைடூரியம் கிடைச்சிருக்கிறதுனா இவங்க நெடுந்தூரத்துக்கான வணிகம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காலகட்டம் பார்த்தோம்னா சிந்து நாகரிகத்தின் முதிர்ந்த கட்டத்தின் தோற்றத்திற்கு பிறகு மெஹர்கர் பார்த்தோன்னா கைவிடப்பட்ட நகரமானது. அதாவது மெஹர்கர் நகரம் பார்த்தோன்னா கைவிடும்போது சிந்து நாகரிகம் பார்த்தோன்னா முதிர்ச்சி அடைகிறது. அடுத்தது மேகர்கரில் தொடக்க கால பல்மு மருத்துவத்தை பற்றிய குறிப்பு. இவங்க பார்த்தோன்னா மருத்துவ குணம் கொண்ட மூலிகைகள் குறித்த அறிவு இவங்ககிட்ட அதிகமாக இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா இக்காலகட்டத்தில் பார்த்தோன்னா மக்கள் அரைத்த உணவுகளையும் சமைத்த உணவுகளையும் உண்ண தொடங்கியதுனால பார்த்தோன்னா உடல் பிரச்சனை, பல்கோளாறுகளெல்லாம் இவங்களுக்கு வந்திருக்கு. இதில் பார்த்தோன்னா ஒரு உயிருள்ள மனிதனோட பல்லில் பார்த்தோன்னா அறுவை சிகிச்சையை செஞ்சிருக்கிறதுக்கான சான்று பார்த்தோன்னா மேகர்களில் கிடைத்துள்ளது. அதனால் இவங்க பார்த்தோன்னா ஒரு
பல் மருத்துவத்தை வந்து தெளிவாக தெரிஞ்சிருக்காங்க அந்த காலகட்டத்திலேயே அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வருது. இந்த புதிய கற்கால 2வது வட்டார பண்பாடு என்னன்னு பார்த்தோம்னா காஷ்மீர் பகுதியில் நிலவிய புதிய கற்கால் பண்பாடானது ஹரப்பாவில் நிலவிய நாகரிகமும் ஒரே காலகட்டத்தை சார்ந்தவையாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிற தெரிய வருகிறது. இக்காலகட்டத்து முக்கியமான ஆய்விடம் என்னன்னு பார்த்தோம்னா பர்சாஹோம். பெருங்கல காலத்தும் தொடக்க வரலாற்று காலத்துக்கும் சான்றாக உள்ளது. அதாவது இந்த பிளேஸில் இருக்கிற பர்சாஹோம்ங்கிற ஆய்விடம் வந்து பார்த்தோம்னா பெருங்கல காலத்துக்கும் தொடக்க வரலாற்று காலத்துக்கும் சான்றாக உள்ளது அப்படிங்கிறாங்க. மக்கள் வந்து பார்த்தோன்னா குளிரில், அதாவது காஷ்மீருங்கிறது குளிரான பகுதி தானே, அந்த பகுதியில் வந்து பார்த்தோன்னா இவங்க வந்து பூமியில் 4 அடி 4 ஃபீட் வந்து பார்த்தோன்னா ஆழம் தோன்றி அதுக்குள்ளே வீடுகள் கட்டி குடியிருந்திருக்காங்க. இவங்களுடைய வீடுகளை பார்த்தோன்னா முட்டை வடிவில் இருந்திருக்கு. அதாவது கீழே அகலமாகவும் மேலே வந்து அகலம் குறைவாகவும் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. இந்த பகுதியில் வந்து பார்த்தோன்னா இவங்க வந்து தாவரைகளையும் பயிரிட்டு இருக்காங்க. இவங்களுடைய வளர்ப்பு விலங்குகள் எது பார்த்தோன்னா செம்மறியாடும் வெள்ளாடும். பர்சாகோமை சேர்ந்த புதிய கற்கால மக்கள் வந்து பார்த்தோன்னா ஹரப்பா மக்களோட வணிகத்தில் ஈடுபட்டு இருந்திருக்கிறாங்க. இவங்க வந்து பார்த்தோன்னா கையால் வளைந்த மட்பாண்டங்களையும் எலும்பிலான கருவிகளையும் பயன்படுத்தினார்கள். இவங்க வந்து பார்த்தோன்னா கற்கோடாரி, உளி, வாய்ச்சி, அதாவது வாய்ச்சி அப்படிங்கிறது மரம் செதுக்கும் கருவி, உலக்கை, மத்து போன்ற கருவிகள் மக்களிடம் இருந்திருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. குளிரை தாக்குப்பிடிப்பதற்காக துணியில் வந்து பார்த்தோன்னா விலங்கின் தோலை சேர்த்து தைச்சிருக்காங்க. அதுக்காக வந்து பார்த்தோன்னா குத்துசிகள் பயன்படுத்திருக்காங்க அப்படிங்கிறதுக்காகவும் கண்டறியப்பட்டிருக்கிறது. புதிய கற்கால இந்த காஷ்மீர் பகுதியில் புதிய கற்காலத்தை வந்து பார்த்தோன்னா இருக்கட்டங்களாக அடையாளம் காணப்படுகிறது. ஒன்று வந்து பார்த்தோன்னா செராமிக் காலகட்டமும் மற்றொன்று செராமிக் அல்லாத காலகட்டம். செராமிக் அல்லாத காலகட்டத்திலும் மட்பாண்ட தொழிலுக்கான அடையாளங்கள் வந்து இல்லை. ஆனால் செராமிக் காலகட்டத்தில் மட்பாண்டங்களுக்கான அடையாளங்கள் உள்ளது. இவங்க வந்து பார்த்தோன்னா சேற்று மண்ணாலான வீடுகளை வந்து கட்டியிருக்கிறாங்க. அடுத்தது இவங்க வந்து பார்த்தா செம்பாலான அம்புகளை செய்திருக்கிறாங்க. இவங்க வந்து கருப்பு நிற பாண்டங்களையும் ஆகிய கார்லியான் கல்மணிகளையும் வண்ணம் பூசப்பட்ட பானைகளையும் பயன்படுத்தியிருக்காங்க. இங்கு காணப்படும் ஒரு புதைகலையில் காட்டு நாயின் எலும்பும் மான் கொம்பும் காணப்படுகிறது. சூரியன், நாய் ஆகியவை இடம்பெறும் ஒரு வேட்டை காட்சி செதுக்கப்பட்டுள்ள ஒரு கல்லும் இங்கு உள்ளது அப்படிங்கிறாங்க. சூரியன், நாயும் ஒரு வேட்டை காட்சி செதுக்கப்பட்டுள்ள ஒரு கல்லும் இங்கு காணப்பட்டுள்ளது. கோதுமை, பார்லி, பட்டாணி பருப்பு ஆகியவற்றுக்கான விதைகள் அகழாய்வின் போது கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அகழாய்வின் போது கண்டெடுக்கப்பட்ட விதைகள் என்ன? கோதுமை, பார்லி, பட்டாணி பருப்பு. இவங்க பழக்கப்படுத்தப்பட்டுள்ள விலங்குகள் எதுனா கால்நடைகள், செம்மறியாடு, வெள்ளாடு, பன்றி, நாய், சில பறவைகள், இதெல்லாம் இவங்க பழக்கப்படுத்தப்பட்டிருக்காங்க. இவர்கள் வேட்டையில் ஈடுபட்ட உயிரினங்கள் எதை பார்த்தோம்னா சிவப்பு மான், காஷ்மீர் கலைமான், வரையாடு, கரடி, ஓனை போன்ற காட்டு விலங்குகளின் எலும்புகள் கிடைத்ததன் மூலமாக இவங்கள இதெல்லாம் வேட்டையாடி இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வருது. இவங்க வந்து பார்த்தோன்னா நினைவு சின்னமாக குத்துக்கள் எழுப்பும் வழக்கம் வந்து கொண்டிருக்கிறாங்க. அது எப்போ பார்த்தோன்னா இவங்களுடைய பெருங்கல் காலத்தில் பார்த்தோம்னா நினைவு சின்னமாக குத்துக்கள் எழுப்பும் வழக்கம் வந்து பெற்றிருக்காங்க. இவங்க வந்து பருப்பு வகை பயன்பாடு பண்ணியிருக்காங்க. அதாவது பருப்பு வகைகளை பயன்படுத்தியிருக்காங்க. அதன் மூலயமா பார்த்தோம்னா இவங்க வந்து மத்திய ஆசியாவில் வந்து வணிக தொடர்பை கொண்டிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிய வருது. அடுத்தது 3வது வட்டார பண்பாடு என்னன்னு பார்த்தோம்னா புதிய கற்கால வட்டார பண்பாடு கங்கை சமவெளியிலும் மத்திய இந்தியாவிலும் புதிய கற்கால பண்பாடு நிலவியது. அதாவது கங்கை சமவெளியிலும் மத்திய இந்தியாவிலும் லேகுதாரா, சோபானிமுண்டா ஆகிய இடங்களில் புதிய கற்கால பண்பாடு நிலவியதாக தெரிகிறது. தொடக்க காலத்திலேயே கிட்டத்தட்ட கிமு 6500 நெல் சாகுபடி நடந்ததற்கான சான்றுகள் வந்து எங்க கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா லேகுராதேவாவில் கிடைத்துள்ளன. இந்த மத்திய இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா புதிய கற்கால பண்பாடு நிலவிய இடங்களில் பார்த்தோம்னா
கயிற்றின் தடம் பதிக்கப்பட்ட மட்பாண்டங்கள் அடையாளம் காணப்படுகின்றது. அதனால் அவங்க வந்து பார்த்தோன்னா கயிற்றில் வந்து மட்பாண்டம் தடம் பதிக்கப்பட்ட மட்பாண்டங்களை இவங்க பயன்படுத்தியிருக்காங்க. முக்கியமான புதிய கற்கால ஆய்விடங்கள் கங்கை சமவெளியிலும் மத்திய இந்தியாவிலும் கண்டறியப்பட்ட முக்கியமான புதிய கற்கால ஆய்விடங்கள் எதுன்னு பார்த்தோம்னா கோல்டிவார், சிரந்து, சினுவார், மகரஹரா இதெல்லாம் பார்த்தோன்னா முக்கியமான கற்கால ஆய்விடங்கள். இவங்க வந்து பார்த்தோன்னா மட்பாண்டங்கள் செய்யறதுக்கும் தாவரம் வளர்த்தல், விலங்குகளை பழக்குவதல் ஆகிய செயல்பாடுகளுக்கான சான்றுகள் வந்து இங்கெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவங்க வந்து பார்த்தோன்னா அறுவரிசை பார்லி, பல வகைப்பட்ட கோதுமை, அரிசி, பட்டாணி, பச்சைப்பயிறு, கொண்டக்கடலை, கடுகு, ஆளி, பலா போன்ற பயிர்களை பயிரிடத்துக்கான சான்றுகள் எல்லாம் இந்த பிளேஸ்லாம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த பகுதியில் மேலும் வந்து பார்த்தோன்னா காட்டு விலங்குகளோட எலும்புகள், செம்மறியாடு, வெள்ளையாடு போன்றோட எலும்புகள் எல்லாம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. ஏறத்தாழ கிமு 2ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதி வரைக்குமே இந்த இடங்கள் வந்து செழிப்புடன் இருந்துள்ளன என அறியப்படுகிறது. எத்தனாம் நூற்றாண்டு வரைக்கும் இடைப்பகுதி 2ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதி வரைக்கும். 4th ஒன்று பார்த்தோம்னா கிழக்கு இந்தியாவில் புதிய கற்காலம். புதிய கற்கால பண்பாடு நிலவிய இடங்கள் எதுவும் பார்த்தோம்னா பீகார், மேற்கு வங்காளம், இந்த திருப்பூர், சிரந்த் போன்ற இடங்களில் வந்து பார்த்தோன்னா புதிய கற்கால பண்பாடு நிகழ்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். இவங்க வந்து பார்த்தோன்னா மழுங்கிய திரண்ட முனையில் கோடாரி, உளி, தோள்பட்டை கோடாரி இதெல்லாம் பார்த்தோன்னா இவங்களுடைய இந்த நிலவிய புதிய கற்கால பண்பாடு நிலவிய இடங்களில் வந்து கண்டறியப்பட்டுள்ளது. இதே பகுதியில் உள்ள குச்சாய், கோல்பச்சான், சங்கர்ஜங் ஆகிய இடங்களிலும் புதிய கற்கால பண்பாடு நிலவியுள்ளது. இதையெல்லாம் பார்த்தோன்னா இந்த டாப்பிக்கில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா பிளேசஸ், இந்த பண்பாடு நிலவிய இடங்கள் இந்த முக்கியமானதை மட்டும் படித்தா போதும். இந்த லைன் பை லைனாலாம் நம்மளை படிக்கணும்னா அவசியம் இல்லை. அடுத்தது 5th ஒன், தென்னிந்தியாவில் புதிய கற்காலம். தென்னிந்தியாவில் முக்கியமாக ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, தமிழ்நாட்டின் வடமேற்கு பகுதி இந்த பிளேஸ்லாம் பார்த்தோன்னா புதிய கற்கால பண்பாடு நிலவியதாக கண்டறியப்பட்டுள்ளது. அதாவது இவங்க வந்து பார்த்தோன்னா ஒரு சாம்பல் மேட்டை சுற்றி பார்த்தோன்னா குடியிருப்புகள் இருந்திருக்கு, கட்டமைப்பு இருந்திருக்கு. இந்த புதிய கற்கால வளாகத்தின் ஒரு பகுதியாக கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட இடங்கள் வந்து அடையாளம் காணப்பட்டுகிறது. இவையெல்லாம் பார்த்தோன்னா நீராதாரங்களுடைய கருங்கல் குன்றுகளுக்கு, அதாவது கருப்பான பாறைகளில் உள்ள நீராதாரங்களோட கூடிய பகுதிகளில் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. இவ்விடங்களுக்கு கிடைத்த பகுதிகள் எதாவது பார்த்தோன்னா கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணாறு, துங்கபத்திரை, காவிரி இந்த சமவெளிகளெல்லாம் பார்த்தோன்னா இந்த ஆதாரங்கள் நம்மளுக்கு கிடைத்துருது. பிளேசஸ் எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தோம்னா கர்நாடகாவில் சங்கனகல்லுங்கிற பிளேஸும், தெக்கலகோடாங்கிற பிளேஸும், பிரம்மகிரி, மஸ்கி, பிக்கல், வட்கல், ஹெமிங்கோ, கல்லூர் இந்த மாதிரி பிளேஸ்ல எல்லாம் பார்த்தோம்னா புதிய கற்கால பண்பாடு நிலவிய இடங்களில் கண்டறியப்பட்டுள்ளன. அதே மாதிரி பார்த்தோன்னா ஆந்திர பிரதேசில் நாகார்ஜுனகொண்டா, ராமாபுரம், வீராபுரம், தமிழ்நாட்டில் பையம்பள்ளி இந்த பிளேஸ்ல எல்லாம் பார்த்தோம்னா புதிய கற்கால பண்பாடு நிலவியுள்ளது. சில தொடக்க கால புதிய கற்கால ஆய்விடங்கள் சாம்பல் மேடுகளை கொண்டுள்ளது. அந்த சாம்பல் மேடுகள் எங்கெங்க இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஆந்திர பிரதேசத்தில் உள்ள உடனூர், பல்வோய், கர்நாடகாவில் கொடக்கல், குப்பக்கல், புடிக்கல் இந்த பிளேஸ்ல எல்லாம் சாம்பல் மேடுகள் வந்து இருந்திருக்கு. அடுத்தது மெல்லிய சாம்பலும் நுண்ணுயிர்களால் சிதைக்கப்பட்ட மாட்டுச்சாணங்களும் அந்த பிளேஸ்ல கிடைச்சிருக்கு. சாம்பல் மேட்டை சுற்றிலும் பார்த்தோன்னா வீடுகளும் புதைகுழிகளும் மனித வாழிடங்களுக்கான சான்றுகளாக அமைகிறது. அடுத்தது வடகிழக்கு இந்தியாவில் புதிய கற்காலம். வடகிழக்கு இந்தியாவில் புதிய கற்கால பண்பாடு மிக பின்னாலே தான் தோன்றுச்சு அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தோன்னா கிமு 2500 அல்லது 1500 அல்லது அதற்கும் பின்னர் கணிக்கப்படுகிறது. இவங்க வந்து பார்த்தோன்னா தோலில் வச்சுக்கிற மாதிரி ஒரு மழுங்கல் முனை கோடாரிகளும், முனை நீட்டி
சாய்வாக்கப்பட்ட மழுங்கல் முனை கோடாரிகளும் அஸ்ஸாம், மேகாலயா, நாகாலாந்து, அருணாச்சல பிரதேசம் ஆகிய இடங்களில் இந்த கோடாரிகள் எல்லாம் கண்டெடுக்கப்பட்டுள்ளன அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்தோன்னா தாஜலி, கேடிங், சருதரு ஆகிய அஸ்ஸாமில் புதிய இடங்கள் கற்கால பண்பாடு நிலவிய இடங்களாகும். அடுத்தது இவங்க வந்து பார்த்தோன்னா அதிகமாக இடம்பெயர் வேளாண்மை, இதுதான் நம்ம இந்த இதில் முக்கியமானது. இந்த பிளேசஸும் இந்த மாதிரி இதுதான் அஸ்ஸாமில் கிடைச்சிருக்கு. ஷிஃப்டிங் கல்டிவேஷன் அப்படிங்கிறது, அதாவது இடம்பெயர் வேளாண்மை. அடுத்தது இவங்க இந்த பிளேஸில் பார்த்தோன்னா சேனைக்கிழங்கு, சேப்பக்கிழங்கு இதெல்லாம் பயிரிட்டு இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தோன்னா இறந்தவருக்கு வந்து கல்லாலும் மரத்தாலும் செய்யப்பட்ட நினைச்சிலங்களை கட்டுதல். இவங்களுடைய மொழி எப்படின்னு சொன்னால் ஆஸ்ட்ரோ ஆசிய மொழிகள். அடுத்தது இப்போது வரைக்கும் பார்த்தா புதிய கற்கால பண்பாட்டினோட வேளாண்மையினோட தொடக்கம் எப்படி இருந்துச்சுன்னா, இவங்க வந்து பார்த்தோன்னா வேளாண்மை விலங்குகளை பழக்குதல் ஆகியவை புதிய கற்காலத்தில் வந்து பார்த்தோன்னா அறிமுகப்படுத்தப்பட்டது. இது ஒரு வரலாற்றில் மிக முக்கியமான காலகட்டமாகும். வரலாற்றில் மிக முக்கியமான காலகட்டம் எது பார்த்தோன்னா இந்த புதிய கற்காலத்தோட வேளாண்மை விலங்குகளை பழக்குதல். அடுத்தது இந்த புதிய கற்காலத்தான தொடக்க கால சான்றுகள் எங்கெங்க கிடைச்சிருக்கு அப்படின்னா, வளமான பிறைநிலை பகுதி அப்படிங்கிற அழைக்கப்படும் எகிப்து, மெசபடோமியா, அடுத்து சிந்து சமவெளி, கங்கை சமவெளி, சீனாவின் கொழுமுனை பகுதிகள் இங்கெல்லாம் பார்த்தோன்னா புதிய கற்காலத்திற்கான தொடக்க கால சான்றுகள் அதிகமாக கிடைச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. சுமார் 10,000 to 5,000 கிமு 10,000 to 5,000 பகுதிகள் வந்து வேளாண்மை நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுவிட்டன அப்படிங்கிறாங்க. வேளாண்மை நடவடிக்கை எப்போ தொடங்கப்பட்டதுன்னு அப்படிங்கிறத கிமு 10,000 to 5,000. இவங்க வந்து பார்த்தோன்னா கற்கருவிகள் செய்வதற்கு வளவளப்பாக்கும் மெருகூட்டும் புதிய தொழில்நுட்ப பயன்படுத்தப்பட்டதால் இக்காலம் வந்து புதிய கற்காலம் என அழைக்கப்படுகிறது. இவங்க வந்து பார்த்தோன்னா வேட்டையிலும் உணவு சேகரிப்பிலும் மிகவும் குறைந்த அளவு உணவு தான் கிடைத்ததன் காரணமாக இவங்க வந்து பார்த்தோன்னா பயிர் விளைவித்தல், விலங்குகளை கட்டுப்படுத்துதல், விலங்குகளை பழக்கப்படுத்துதல், இதெல்லாம் அவங்களுடைய உணவு உற்பத்திக்கு வந்து பார்த்தோன்னா இட்டு சென்றது. ஆறுகள் படிய வைத்த வளமான மண்டல் மண்ணிய வேளாண்மை அதிகரிக்க உதவியது. ஏன்னா இவங்க ஆற்று சமவெளி பகுதிகளில் குடியிருந்ததுனால இவங்க வந்து பார்த்தோன்னா வேளாண்மைக்கு வந்து வளமான வண்டல் மண்ணில் வந்து வேளாண்மை செஞ்சுருக்கனால அவங்களுடைய தேவைக்கு மிகுந்த உணவு உபரி வந்து கிடைச்சிருக்கு. அதனால் வந்து பார்த்தோன்னா இவங்க நிரந்தரமாக வீடுகள் கட்டி ஒரே இடத்துல குடியிருந்தாங்க. அதன் மூலயமாக பெரிய ஊர்கள் உருவாகி இருந்தது. இதுதான் பார்த்தோன்னா இதுதான் பார்த்தோன்னா புதிய கற்கால புரட்சிக்கு வித்திட்டது அப்படிங்கிறாங்க. அடுத்தது இந்த வேர்ட் மீனிங் பற்றி பார்க்கலாம். அதாவது பிறைநில பகுதி அப்படிங்கிறது என்னதுன்னா, எகிப்து, இஸ்ரேல், பாலஸ்தீனம், ஈராக் இந்த பகுதியில் அடங்கிய பகுதி தான் பிறைநிலவின் வடிவல் இருப்பதால் இப்பகுதி பிறைநிலை பகுதியாக அழைக்கப்படுகிறது. அடுத்தது உங்களுக்கு தெரியுமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கோதுமை, பார்லி, பட்டாணி இதெல்லாம் பார்த்தோன்னா கிமு 10,000 ஆண்டுகளுக்கு முன்பே பயிரிடப்பட்டுள்ளது. அடுத்தது காய், கனி மற்றும் கொட்டைத்தர மரங்கள் இதெல்லாம் பார்த்தோன்னா 4,000 ஆண்டுகளுக்கு முன்பே விளைச்சலுக்கு பயிரிடப்பட்டுள்ளது. அத்தி, ஆலிவ், பேரிச்சை, மாதுளை இதெல்லாம் பார்த்தோன்னா அந்த காய்கனி மற்றும் கொட்டைத்தர மரங்களில் அடங்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்துருக்கிறது என்னென்ன பார்த்துருக்கோம், கற்காலத்தில் பார்த்துருக்கோம். கற்காலத்தில் பழைய கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம் முடிச்சாச்சு. அடுத்தது பார்க்குற டாபிக் உலோக காலம். உலோக காலத்தில் 2 வகை இருக்குது, செம்பு காலம், இரும்பு காலம். இதை மட்டும் பார்த்துக்கணும், இந்த டாபிக்கு முடியுது. மனிதன் முதல்ல கண்டறிந்த உலோகம் வந்து செம்பு. வட இந்தியாவில் கற்காலத்தை அடுத்து செம்பு காலம் வந்தது. தென்னிந்தியாவில் மனிதன் கற்காலத்தை அடுத்து இரும்பை தான் கண்டறிந்தான். அதாவது சென்னைக்கு அருகில் உள்ள பெரம்பூர் என்ற இடத்தில் கற்கால கருவிகளுடைய இரும்பு கருவிகளும் கண்டறிக்கப்பட்டுள்ளது. இரும்பு கருவிகள் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா தென்னிந்தியாவில் சென்னைக்கு அருகில் உள்ள பெரும்புதூரில். எனவே தமிழ்நாட்டில் கற்காலத்தை அடுத்து இரும்பு காலம் வந்தது.
நெல் சாகுபடி, பாசன முறைகள், இரும்பு கருவிகள் கொண்டு விவசாயம் வளர்ந்தன. இது பார்த்தோன்னா செம்பு கற்காலம். செம்பு கற்காலம் அதிகமாக பயன்படுத்தியதுனால இந்த காலத்தை செம்பு கற்காலம் என அழைக்கப்படுகிறது. புதிய கற்காலம் முடிவுகளும் பார்த்தோன்னா செம்பு எனும் தாவர உலகத்தினை பயன் அறிஞ்சார்கள். அதனால கருவிகள் செம்பினால் செஞ்சுக்கிறாங்க. அக்கால மக்கள் பயன்படுத்த மட்பாண்டங்கள் மீது வண்ண ஓவியங்களும் வரையப்பட்டிருந்தன. இவை வரிக்கோலங்களாக அமைந்திருந்தன. இந்த செம்பு கற்காலம் பார்த்தோன்னா ஹரப்பா நகர நாகரிகம் நிலவிய காலத்தை சேர்ந்தது. செம்பு கற்காலம் பார்த்தோன்னா ஹரப்பா நகர நாகரிகம் நிலவிய காலத்தை சார்ந்தது. இந்த காலத்தில் தான் பார்த்தோன்னா தகரத்தையும் பிளஸ் தாமிரத்தையும் சேர்த்து வெண்கலம் என்னும் புதிய உலோகத்தை அறிமுகப்படுத்தி தயாரித்தினார்கள். அடுத்தது இரும்பு காலம். இரும்பு காலம் அப்படிங்கிறது பார்த்தோன்னா இரும்பினால கருவிகள் அதிகமாக செய்த காலம் தான் இரும்பு காலம் என அழைக்கப்படுகிறது. இக்காலத்தில் வீட்டு சாமான்களும் பயிர் தொழில்களுக்கும் விவசாயத்துக்கும் பார்த்தோன்னா இந்த இரும்பை அதிகமாக பயன்படுத்தி இந்த விளைச்சலை அதிகப்படுத்தினாங்க. காடுகளை விவசாய நிலங்களாக மாற்றுவதற்கு இந்த இரும்பு முக்கியமான பங்கை வகித்தது. இந்த இரும்பு காலம்தான் வேதகால நாகரிகம் இரும்பு காலமும் ஒரே காலகட்டத்தை சார்ந்தது என அறியப்படுகிறது. அடுத்தது பெருங்கல் காலம் என்பதனை பற்றிய குறிப்பு. பெருங்கல் என்பது நீத்தார் நினைவு சின்னம். பெருங்கல்னா நீத்தார் நினைவு சின்னம். புதிய கற்காலத்திற்கு பின் வாழ்ந்தவர்கள் நீத்தார் நினைவு சின்னங்களை அதிகமாக அமைத்தனர். இவங்க பார்த்தோன்னா இறந்தவர்களை சிவப்பு மற்றும் கருப்பு நிற மண் தாளிக்குள் இறந்தோரின் உடல் மற்றும் அவர் பயன்படுத்திய பொருட்களை வைத்து புதைத்தனர். அதன் மேல் பெரிய பாறை கற்களை வட்டமாக அடுக்கினர். இதெல்லாம் பார்த்தோம்னா பெருங்கற்களுக்கான மண் தாளிகள். இந்த இந்த நினைவுச்சின்னங்கள் அதிகமாக இருக்கிற பிளேஸ் எங்கெங்கன்னா காஞ்சிபுரம், வேலூர், திருவண்ணாமலை, கடலூர், திருச்சி, புதுக்கோட்டை இந்த பகுதிகளில் பார்த்தோன்னா பெருங்கற்கான நினைவுச்சின்னங்கள் அதிகமாக இருக்கிறது. மண்தாளி அடக்கம் அப்படிங்கிறது என்னன்னா பார்த்தோம்னா இறந்தவரை மண்தாளியில் வைத்து அடக்கம் செய்தனா இவர்கள் வட்டமாக உள்ள நினைவுச்சின்னம் இல்லை. இவைகள் பார்த்தோன்னா வட்டமாக இருக்கிற நினைவுச்சின்னம் இல்லை. தாளிக்குள் இரும்பு மற்றும் தங்க பொருட்கள் மற்றும் இரும்பினால் செய்யப்பட்ட பொருட்கள் இருக்கும். இந்த மாதிரி நம்ம அடுத்தது முடிச்சாச்சு. இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு நம்ம எங்கே இந்த பிளேஸில் என்னென்ன கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது, இப்போ கீழ்பழங்கற்காலத்தில் என்னென்ன பிளேஸ் அப்படிங்கிறது, இடைப்பழங்கற்கால பிளேசஸ்ஸு, இது மேல் பழங்காலத்தில் பிளேசஸ் எல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கோம். இந்த பிளேசஸ் எல்லாம் நோட் பண்ணி நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ரிவிஷன் பண்ணும்போது அது பெட்டராக இருக்கும். இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் பார்த்தோன்னா நம்ம பெருசாக படிக்க வேண்டியது என்னென்னா அந்த கண்டறியப்பட்ட இடங்கள், அந்த மரபுகள், அது எந்த உணவு, அவங்களுடைய வாழ்க்கை முறை, இந்த மாதிரி முக்கியமானதை மட்டும் படித்தோம்னா தான் போதும். ஆனால் இந்த டாபிக் பற்றி இந்த டாபிக் இது வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளோட அந்த அடுத்த கட்டத்துக்கான ரீகால் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்குவோம்.